நான் கல் உப்பு வாங்கினா இதை மாதிரி தான் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதை மாதிரி ஒரு பேக்கெட் கல் உப்பை வானலில் கொட்டி நீங்கள் இதை மாதிரி வறுக்கிற மாதிரி செஞ்சோம்னா ஒரு நிமிஷம் அப்படி வறுத்தோம்னா உப்பு சூடு ஏறிடும். சூடு ஏறினதும் ஒரு தட்டில் கொட்டி நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுமோ அதில் அந்த ஜாடியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து தூள் உப்புக்கு என்ன செய்வேன்னா இதை மாதிரி இன்னொரு பேக்கெட்டில் 1/2 பேக்கெட் கொட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினது கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அதை மாதிரி வீட்டிலேயே நிழலில் உலர்த்தி வச்சுருப்பேன். அதில் ஒரு கைப்பிடி போட்டு அதையும் அதில் சேர்த்து நம்ம வறுத்து சூடு பண்ணி நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை வாசனையை விட உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கருவேப்பிலை இது போட்டு நம்மளால் செய்ய முடியாதுன்னும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போடாமையே நம்ம தூள் உப்பு இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் இதை மாதிரி செய்யுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை போட்டது கல் உப்பு வறுத்து வச்சுட்டு நம்ம சாதா வெள்ளை உப்பையும் கருவேப்பிலை